சுகத்தோடு பலத்தோடு எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்மளுடைய தேவன் அவர். அல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுவோமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அந்த சுதந்திரம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறாரே. எத்தனை கிருபைகள்! நம்முடைய தேவன் அவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, முடிவு பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, இம்மட்டும் நடத்தினவர். அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்தவர் வல்லவர். அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. வசனம் சொல்கிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் எல்லைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். லேலுயா. ஆண்டவரே, பெருவெள்ளத்திற்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாய் நீர் இருந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் எங்கள் வாழ்க்கையிலே இருந்தீங்களே ஆண்டவரே. ஏழையாகிய எங்களுக்கு நீர் பலன் ஆண்டவரே. நெருக்கப்படுகிற எங்களுக்கு ஆண்டவரே திடனாய் நீர் இருந்தீரே. மக்கே நன்றி என்று சொல்லுவோமா? பேர்பட்ட சீரல்கள் ஆண்டவரே மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு பலனான கிறிஸ்து இருக்கிறபடியினால், நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நம்புகிற கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறபடியினால், எங்களுக்கு நீரே எங்களுக்கு திடனாய் இருக்கிறபடியினால், எங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே பயமும் இல்லாமல் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்திரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுவோமா? எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிழலாய் இருந்தீரே ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுங்க. உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எதையும் எதிர்பார்க்கல. துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் மாத்திரம் அவர் எதிர்பார்க்கிறார். அதை பயபக்தியோடு நாம் செலுத்துவோமா? தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் களைந்து விட்டு, கர்த்தாவே நாங்கள் முழு இருதயத்தோடு உண்மை மாத்திரம் ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் மாத்திரம் நினைத்து 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 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை பாடவும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திரே உமக்கு நன்றி என்று சொல்ற பாடலை பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால்.
நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன். உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோம். நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உம்மை நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழை தாண்டினேன் உம் பலத்தால். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மகிழை தாண்டினேன் உம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து எங்கள் குடும்பத்துக்கு மகிழ்வை தந்தீரே ஆண்டவரே. ஆமென். காத்து மகிழ்வை
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை காண்கிறேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை காண்கிறேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம்மை மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி உம்மை 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 மறுபடியும் நன்றி என்று பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனை மாத்திரம் உயர்த்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனை மாத்திரம் உயர்த்துவோம். அல்லேலூயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரை நடத்தி வந்தவர், ஒரு குறைவின்றி என்னை காத்தார். அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, ஆபத்து நாட்களில் ஆண்டவரே அனுகூலமான எங்களுக்கு துணையாய் நீர் இருந்தீரே. கடினமான பாதையில் ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்றாலும் தேவன் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து அற்புதமாய் வழி நடத்தினீரே. ஆண்டவரே மக்கே நன்றி என்று சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நன்றி பலிகளை நாம் செலுத்துவோமா? அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மறுபடியும் பாடுவோமா? அல்லேலூயா, ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்களேன், நீங்க உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லையே. எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் உட்காருதலையும் எங்கள் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீரே. எங்கள் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு எங்கள் துதி என்று சொல்லுவோமா? அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் அகிலத்தை ஆள்பவர். ஆமென். எல்லா சிருஷ்டிகளும் அவருக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்கிறது. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே பணிந்து
நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் நன்றிகளை நாங்கள் காணிக்கைகளாக உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் உதடுகளின் கன்னியாகிய ஸ்தோத்திர பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. எங்களுக்கு ஆண்டவரே மட்டும் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே காணிக்கைகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே, அவரே தொடர்ந்து நடத்தி எங்களை பராமரித்துக் கொள்ளுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம். ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். இந்த வருஷத்துக்கென்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த வாக்கு தத்துவம். பனி என்பது 2 விதையான அர்த்தம் கொடுக்கிறது. முதலாவது அர்த்தம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தேவனும் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிப்பது நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன்னு சொன்னால், நான் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னொரு அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பனி என்ற வார்த்தைக்கு நான் இஸ்ரவேலுக்கு பரிசுத்த ஆவியானவராக இருப்பேன். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ளும். அந்த வசனம் நமக்கு ஈஸியாக நமக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 2 வகையான காரியங்கள். ஒன்று மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ். மெட்டீரியல்ன்ற பொழுது நமக்கு தேவையான எல்லாம், இன்றைக்கி நம்ம வாழ்வதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். அதனால தான் ஆண்டவர் ஃபஸ்ட் அவருடைய பிரசங்கத்திலே அதுதான் சொன்னார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை விடுத்தோம் என்று கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். உங்களுடைய சரீரத்தை காட்டிலும், உங்களுக்கு வேண்டிய உணவை காட்டிலும் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் விசேஷித்தவர். ஆண்டவர் சொன்னார், சாலமோன் முதற்கொண்டு ஒரு காட்டு புஷ்பத்தை போல உடுத்தி இருக்கவில்லை. சாலமோனுடைய தொங்கு திரைகள்லாம் ராஜவம்சத்துலேருந்து வந்தவங்களே பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் எங்கே நெய்தானுங்க, எங்கேருந்து இவங்க இம்போர்ட் பண்ணானுங்க? தேவன் அவ்விதமாய் சாலமோனை ஆசீர்வதித்தார். அதே தெய்வத்தை தான் இன்றைக்கு நாமும் வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளானால் சுதந்திரமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். பனி பார்த்திங்கன்னா சத்தமே இருக்காது, ஆனால் அதோட ஜில்னஸ் நம்மளால் உணர முடியும். அமைதலாக இருக்கிறது, ஒரு குளுமையான ஒரு சீதோஷ்ண. அதனால தான் பார்த்தோன்னா காலங்களில் சிறந்த காலம் வசந்த காலம், இந்த குளுமையான காலம். நம்ம முன்னோர்கள் அப்படி பிரித்து வச்சுருக்கிறாங்க. காலங்கள் இருக்கிறது.
வெயில் காலம், இலையுதிர் காலம், மழைக்காலம், அதில் வசந்த காலம்னு ஒன்று இருக்குது. காலத்திலே மிகவும் மனிதர்களால் விரும்பப்படக்கூடிய வருது. அப்போ தான் இழுத்து போற்றி நல்லா தூங்கலாம், தூக்கம் நல்லா வரும். இந்த குளிருக்கும் தூக்கம் ஒரு ஸ்பெஷல். ஆண்டவர் அதை வந்து மறுக்கவில்லை. நம்முடைய இளைப்பாறில் தேவன் விரும்புகிறார். அதனால் தான் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். பகலை போய் வேலை செய்யி, இரவில் போய் ஓய்வு விடு, ரெஸ்ட் எடு. நீ ஓய்ந்துடு, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஆண்டவர் ஏற்கனவே உண்டாக்க கடவுள்னு சொல்லிட்டார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. ஏன் கேட்டால் மழை பெய்யவில்லை. மழை வந்து வானத்திலிருந்து திறந்தால்தான். அதனால தான் சொல்கிறாங்க, வானம் அழுதால் தான் இந்த பூமி சிரிக்குமா. மனசு எப்பெல்லாம் இமேஜின் பண்ணுறான் பாருங்கள். அது அழுகவில்லை, நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய விதைக்கிற விதைகளை அது வளர பண்ணி நமக்கு தானியங்களை கொடுத்து நம்மளை போஷிக்கிறது. அருமையானவர்களே, இங்கே மழை பெய்யலை. ஆனால் அதுக்காண்டி புல் பூண்டுகள் முளைக்காமல் இருக்க முடியாது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டார், உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. பூமியிலிருந்து எழும்பி. அருமையாளர்களே, பொதுவாக வந்து மழை மேலிருந்து இறங்கும், பனியும் மேலிருந்து தான் இந்த பூமியில் வருது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி. கர்த்தருக்கு வந்து எதையும் எப்படியும் செய்ய முடியும். நமக்கு தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் காரியம் நடக்கின்றது நமக்கு தான். ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது. அவர் எதை கொண்டும் எப்படியும் செய்வார். மழை பெய்யலை, புல் பூண்டுகள் முளைக்க வேண்டும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, மேலிருந்து பனியை பெய்வது. இங்கே என்ன பண்ணுறாரு, பூமியிலிருந்து, அதாவது நம்முடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேணுமோ கர்த்தர் வந்து அதெல்லாம் தடையே பண்ணலை. நமக்கு இன்னது தேவை என்று நம்ம வேண்டிக்கொள்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் தெரியும் நமக்கு இதெல்லாம் தேவை. மனுஷன்ட போனால் சொல்லுவோம், உனக்கு இதெல்லாம் தேவையா? ஆனால் கர்த்தர் அப்படி சொல்வது கிடையாது. நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக, ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாக. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாக. நம்மளாம் சொப்பனம் காண்றதுல கில்லாடுங்க, அப்படியே பறக்க விட்டால் அப்படியே ஆகாயத்தில் சொப்பனத்தில் பறந்து போயிட்டு. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வேண்டுதலை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதிகமாக கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். இங்கே பார்த்தீங்கன்னா, மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு இடத்துல தான் பெய்யும். எங்கே மேகம் இருக்கிறதோ அங்கே மழை பெய்யும், பூமி நனையும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, பூமியிலிருந்து மூடு பனியை எழுப்பி பூமியை எல்லாம் நனைக்கும்படியாக. அதாவது பூமிக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது.
அதே போல் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இங்கே இந்த வசனத்தில் நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பூமியிலே இங்கே நாம் வாழும்போது நமக்கு என்னென்ன தேவையோ பூமியை முழுவதுமாக நினைத்தது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை முற்றிலுமாக நிரப்பும்படியாக பரவி நிரம்பி வழியும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அது இறைச்சல்லாம் இருக்காது, அமைதலாக மென்மையாக. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் சில சமயத்தில் அப்படி தான் இருக்கும். பேதுரு ஜெயிலில் தீ போட்டாங்க. ஆண்டவர் பண்ணார், தூதன் அனுப்பினார். அவன் வெளியே வரும்பொழுது அவனுக்கு என்ன தோணுச்சான், சொப்பனம் காண்கிறதா தோணுச்சான். நிஜமாகவே நம்ம ஒரு சொப்பனம் கண்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு தூதன் வர்றான், நம்மளை சங்கிலியெல்லாம் விழுந்துருச்சு, நம்ம ஜெயிலை விட்டு வெளியே போகிறோம். அவனுக்கு நிஜம்ன்ற உணர்வே வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தேவன் அவ்விதமாக பனியை போல ஒரு மென்மையாக, எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். இது கர்த்தராலே உண்டாயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சமயம்லாம் பின்னாடி தான் நமக்கே புரியும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு. அந்த பாதை வழியாக நம்ம கடந்து வரும்பொழுது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் தெரியும் கர்த்தர் நம்மளை சரியான பாதையில் வழி எடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். 9வது வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவனுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவங்க சுற்றி போகிறதுனால கையில் இருந்த உணவுலாம் தீர்ந்து போயிடுச்சு, தண்ணியெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. எங்கே இல்லாமல் போகிறதோ, எங்கே குறைவு வருகிறதோ அங்கே தேவன் பனியை போல இறங்குவார். குறையில்லாதவங்க யாருமே இருக்காது, ஏதாச்சும் ஒரு குறை இருக்க தான் செய்யும். அப்படி குறையாக இருப்போம் என்றால் நமக்கு தான் அது கஷ்டமாக தெரியும். நம்ம சரியாக விசுவாச கண்ணில் திறந்து பார்த்தோம்னா அங்கே தேவன் பனியை போல இறங்குவதை காண முடியும். நமக்குன்னா நம்முடைய குறை பெருசாக இருக்கும், ஒருவேளை நம்முடைய கஷ்டம் நமக்கு பாரமாக இருக்கும். ஆனால் தேவனுக்கு அவ்விதமாக இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தீர்க்கதரிசிட்ட போய் விசாரிக்கிறாங்க. எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் அவங்க விசாரிக்கிறாங்க. 16வது வசனத்தை வாசிப்போம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். புல்லு பூண்டு இன்னும் முளைக்கலை, ஏன்னா இன்னும் மழை பெய்யலை. மழை பெய்தால் தான் புல்லு பூண்டு முளைக்கும் என்பது நம்முடைய கணக்கு. ஆனால் தேவனுக்கு மழை பெய்யாவிட்டாலும் புல் பூண்டுகளை முளைக்க பண்ண முடியும். நமக்கு தான் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம். தேவன் எப்படியும் எதையும் செய்ய வல்லவர்.
அதனால தான் என்ன பண்ணுறாரு, பூமியிலிருந்து பனியை எழும்ப பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு பனியை போல இறங்குகிற தேவன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அப்படியே தடவி கொடுத்து ஒரு மென்மையாக. பிள்ளைங்க சமயத்தில் ஜுரம் படுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணோம், தோளில் போட்டு அதை மெதுமையாக தட்டி கொடுக்குறோம். அதுலேயே அந்த குழந்தை என்ன ஆகிடுதுன்னா அப்படியே தூங்கிடுது. அந்த ஜுரத்தோடைய அந்த பெயின் மறைஞ்சி இந்த ஆறுதல் அந்த குழந்தையை தூங்க வைக்கிறது. தெய்வம் நம்ம கொடுக்குற ஆறுதலும் அவ்விதமாக மென்மையாக ஒரு பனியை போல இறங்கி நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்மளை குணமாக்குகிற தேவன், நம்மளை வாழ வைக்கிற தேவன். அருமையானவர்களே, பனி என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இறங்குவேன். நம் மத்தியிலே தேவன் அபிதமாக அவர் அசைவாடுகிற தேவன். இந்த பூமி வெறுமையும் ஒழுங்கினமுமாக இருக்கும் பொழுது தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை வெறுமை இருக்கலாம், ஒழுங்கின்மையாகவும் இருக்கலாம், டிஸார்டராக இருக்கலாம். ஆனால் தேவன் இருளிலிருந்து தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருண்ட பகுதியில் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை வெளிச்சமாக மாற்றுவதற்கு வல்லவர். அதனால தான் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அடுத்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது மூலம் நம்ம மைண்டில் பதிய வைக்கணும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். நமக்கு ஒருவேளை நம்முடைய பிரச்சனை பெருசாக இருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு இது பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் நம்முடைய தேவன். உண்டாக கடவுள் அவ்வளோதான் சொன்னார். நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய பிரச்சனைகளே பெரிதாக பார்க்கிறோம். உங்களுக்கு என்னையா சொல்லிட்டு போயிடுவீங்க, தலைவலினாலும் தனக்கு வந்தால் தானே தெரியும். நம்ம அப்படி நினைக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம எப்படி நினைக்கணும், இது தேவனுக்கு முன்பதாக அற்பமான காரியம். என் பிரச்சனை காட்டிலும் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் சொல்ல ஆகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, தேவனுக்கு முன்பதாக குஷ்டரோகிகள் நிற்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்குறார். அந்த நாட்களில் அதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. அப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவன் சபிக்கப்பட்டவன். அவன் வாழனெல்லாம் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டவனாக, ஊருக்கு புறம்பாக்கப்பட்டவனாக. ஆண்டவர் அவங்களெல்லாம் ரொம்பலாம் அலட்டிக்கலை, தொட்டார், சுகமாக்கப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள், அவ்வளோதான். அதே ஆண்டவர் தான் இன்றும் ஜீவன் உள்ளவராக நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்க்க வேண்டாம். காற்றும் தேவையில்லை, மழையும் தேவையில்லை, ஆனால் வாய்க்கால்களை நிரப்புவதற்கு தேவன் போதும். அவரால் முடியும். அதை நம்மளாவது மனக்கண்களை பதிய வைக்கணும். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் மாறுகிற தேவன் கிடையாது. அவர் என்றும் மாறாதவர். அருமையானவர்களே, அவர் மாம்சத்தில் அதெல்லாம் நமக்கு ஒரு டெமோ காட்டிட்டு போயிருக்கிறாரு. நான் இப்படி தான், இந்த நாட்கள் மாத்திரமில்லை, எப்போதுமே நான் இப்படி தான், நேற்றும் என்றும் என்றைக்குமே நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் ஒருவேளை கேட்குறியா, உமக்கு சித்தமான இல்லை சுத்தமாக்குன்னு கேட்குறியா, நான் எப்போவும் நான் என்ன சொல்லுவேன், சித்தம் உண்டு, சுத்தமாகு. இது தேவனுக்கு அற்பமான காரியம். பிரச்சனையை பெருசாக பார்த்து நம்ம பழகிட்டோம். அதெல்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டு கர்த்தர் பெரியவர், மகா பெரியவர், யுத்தத்தில் வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை மைண்டில் கொண்டுட்டு வரணும். பிரச்சனை வந்துருச்சு, பாடுகள் வந்துருச்சுன்னொடனே அதை மைமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். சொல்லி பாருங்களேன். அவள் பிரச்சனை சொல்வதை நிப்பாட்டிவிட்டு
இது கர்த்தரின் பார்வைக்கு சொல்லி பாருங்க அற்ப காரியம். நம்முடைய வாயில் தான் இருக்குது ஜீவனும் மரணமும். நம்ம எதையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கர்த்தர் நம்ம சாய்ஸ்க்கு விட்டுருக்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடையும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான். ஆண்டவர் சொல்கிறத அப்படியே சொல்லிட்டுறது ஈஸி. வேறு எதுவும் நம்ம சுய புத்தியில் சாயாமல் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை இப்படி இருக்கிறது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை வாசிப்போம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசம் முழுவதுமாக பனி என்ன பண்ணிடுச்சு, பூமியை நனைத்தது. முழு பூமியையும். ஏதோ ஒரு இடத்துல மழை பெய்யுது, இன்னொரு இடத்துல மழை பெய்யாமல் இருக்கிறது. ஆனால் தேவன் மூடு பனியை எழுப்பினார். பூமியிலிருந்து எழும்பின அந்த பனி என்ன ஆயிடுச்சு, பூமியை நனைத்தது முழுமையாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிட்டு. தேசம் இடத்துல உங்கள் பேரை போடுங்க, உங்கள் குடும்பத்தை பேரை போடுங்க, உங்கள் அட்ரஸை போடுங்க. தேவன் நிரப்ப வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆண்டு என்ன சொன்னார், கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். ஆனால் எதுக்கு நிரப்ப சொல்கிறான்றது அந்த வேலையாளர்களுக்கு தெரியாது. பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அதே தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், கானாவூர் கல்யாணத்தில் குடங்களை அங்கேருந்த வெற்று குடங்களை தண்ணீரால் நிரப்புங்கன்னார். திருப்பி அதே ஆட்களை கூப்பிட்டு போய் பந்தி விசாரிப்புக்காண்டு போய் கூடுங்கன்னார். என்ன நடந்துச்சுன்னது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியுது, முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக சுவையாகும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அபிதமாக முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. இந்த காரியம் தேவனுக்கு அற்பமான காரியம். தேசம் தண்ணீரால் நிரப்ப முடியும் தேவனாலே. அருமையாளர்களே, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன். சங்கீதம் 33 19வது வசனத்தை வாசிப்போம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பஞ்சத்தில் எவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த அவர்கள் யார்? இதே அந்த இதில் கொஞ்சம் மேலே நோக்கி பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். பஞ்சம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த பூமி சந்தித்த பல பஞ்சங்கள் இருக்குது, வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்கள் நடந்த பஞ்சத்தில் பெற்ற தாய் தன் பிள்ளையை சமைத்து சாப்பிட்டாள். அவ்வளோ கொடூரமாக இருந்தது அந்த பஞ்சம். இந்த பூமியில் எவ்வளோ பஞ்சங்கள் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியே. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பிரச்சனை வரும்போது சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பாடுகள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது,
ரட்சிக்கப்பட்ட ஜனமே. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தான் இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம்ன்றதை விட்டுவிட்டு மற்றவங்கள தான் பார்த்துட்டே இருக்கிறோம். இதுதான் ஆண்டவங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் போல இருக்கு. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். இந்த 25வது வருஷத்தில் கடுமையான பஞ்சம் வருதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. அங்கங்கே பஞ்சம் இருக்குதுன்றதுக்கான விவரங்களையும் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். அடுத்தபடியாக அதில் என்ன போட்டிருக்கு, கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் நம்மளை பார்க்குறான்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளை கவனிச்சிட்டே இருக்கிறாரு. சமயத்தில் நம்ம பிள்ளைங்க விளையாடுறாங்க, குழந்தைங்க விளையாடுறாங்க, தெருவில் விளையாடும் பொழுது மேக்ஸிமம் பேரண்ட்ஸோட முழு கவனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேச்சாக இருந்தால் கூட கண்ணு ஃபுல்லாக பிள்ளை மேலே தான் இருக்கும், கவனம் ஃபுல்லாக பிள்ளை மேலே தான் இருக்கும். தேவனும் அவ்விதமாக நம்மை கண்ணோக்கமாக இருக்கிறார். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்காமலும் உறங்காமலும் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சாட்சி. பஞ்சங்கள் வரலாம், பூகம்பங்கள் வரலாம், சுனாமிகள் வரலாம். ஆனால் அவைகளிலிருந்து நம்மை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை மனதில் பதிய வைத்துக்கணும். பஞ்சம் வருது. ஏன்னா உலகம் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். பஞ்சத்தில் உயிரோடை காப்பதற்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு இந்த இரவு நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது. பஞ்சம் வந்தால் வரட்டும், கொள்ளை நோய்கள் வந்தால் வரட்டும், நாம் எங்கே இருக்கிறோமோ சரியான இடத்துல இருப்போம் என்றால், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியை நாம் இருப்போம் என்றால், நம்மளை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல். அப்பா காலத்துலேயும் ஒரு பஞ்சம்னா பிள்ளை காலத்துலேயும் பஞ்சம் வரும், தொடர்கதை மாதிரி. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அபிமெலேக்குகிட்ட போய் தஞ்சம் அடைய போகிறாங்க. அடுத்த தேசத்தில் போய் உதாரணமாக ரூத்தோட மாமி இருக்கல, ரூத் மாமி, டக்குன்னு அந்த பேரை வாயில் வரல. நவோமி என்ன பண்ணால், புருஷன் பிள்ளைகளை கூட்டிட்டு பஞ்சங்காக்க அடுத்த தேசத்துக்கு போயிட்டான். அந்த நாட்டில் இதெல்லாம் இயல்பான ஒரு காரியம். இங்கே மழை பெய்யலைன்னா எங்கே மழை பெய்யுதோ அங்கே போய் இருந்துட்டுவாங்க. திருப்பி சொந்த ஊரில் மழை பெய்யுது, விவசாயம்லாம் நடக்குன்னு திருப்பி இங்கே வந்துடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கே ஆண்டவர் 2 காரியம் சொல்கிறாரு. எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்திலே இரு. இந்த தேசத்தில் இருக்கிறது பஞ்சம். ஆனால் எகிப்து தேசத்தில் பஞ்சம் இல்லை, அங்கே செழுமையாக இருக்கிறது. அங்கே போனால் நல்ல ஃபுட்டு கிடைக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பஞ்சம் மற்றவனுக்கு தான், உனக்கு இல்லை, இங்கே இரு. தேவனுக்கு முன்பதாக பஞ்சம் என்பது கிடையவே கிடையாது. அவர் இருக்க சொல்கிற இடத்துல நம்ம இருப்போம் என்றால், அவர் சொல்கிறார், இந்த தேசத்தில் நீ இரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து நான் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன். நம்ம எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமே கிடையாது. கர்த்தர் சொல்கிற இடத்துல நம்ம இருப்போம் என்றால் போதும்.
ஒருவேளை அந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்குது, அங்கே சாப்பிட்றதுக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை, எல்லாம் எகிப்துக்கு ஓடுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாது. பஞ்சத்திலே உயிரோடு காப்பதற்கு நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ அங்கே இங்கேயும் ஓடாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ உட்காரு, ஒரு இடத்துல உட்காரு. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், நிதானமாக இருப்பான். தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ, எந்த இடத்துல சொல்கிறாரோ அங்கே நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம் என்றார். அன்பானவர்களே, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் எகிப்தில் கிடையாது, கர்த்தர் எங்கே சொல்கிறாரோ அங்கே தான் ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்களாம், நீங்கள் எவ்வளோலாம் பிரசங்கம் பண்ணுறீங்களே, ஒருவேளை உங்களை தூக்கி நரகத்தில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே இயேசு வந்துடுவார். இயேசு எங்கே இருக்கிறாரோ அது பரலோகமாக மாறிடும். அதனால் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா தூக்கி போட்டு பாருங்கள். நம்மளால் அப்படிலாம் சொல்ல முடியுமா? உடனே அழுகே வந்துடும். நமக்கு எது பிரச்சனை, நமக்கு விசாரத்தை சரியில்லை போல இருக்குது. ஐயா தீர்க்க தரிசனி சொல்கிறாரு, நரத்தை தூக்கி போட்டால் என்னடா பண்ணுவேன்னு கேட்குறாரு. அவர் போல்டாக சொல்கிறாரு, நரகத்தில் போடுங்கய்யா, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னோடு இருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரோ அது பரலோகம். நம்ம எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. தேவன் நமக்குள்ளே இருப்பார் என்றால் நம்மளை தூக்கி நரகத்தில் போட்டால் கூட அது பரலோகமாக மாறிடும். பஞ்சத்தில் உயிரோடு காக்கிறவர் தேவன், நம்முடைய தேவன். இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நம்முடைய சம்பாத்தியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் நம்மளை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தொகை கவுண்டிங் நம்பர்ஸ் முக்கியமே கிடையாது. எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அதெல்லாம் அப்புறம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 1 லட்சமா 2 லட்சமா வாங்குகிறாங்க, சர்வசாரமாக வாங்குகிறாங்க. நான் சொல்கிறது மினிமம் அமௌண்ட்டு சொல்கிறேன், மேக்ஸிமம் இருக்குது, நிறையா இருக்குது. மினிமம் 1.5 வாங்குகிறாங்க மாத சம்பளம், வருட சம்பளம் நினச்சிடாதீங்க. இந்த நாட்கள் வாங்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும் என்றால் அங்கே வேதனை இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. நம்ம இருக்கிற இடம் பஞ்சமுள்ள தேசமாக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, பனியைப் போல இறங்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் இல்லை, நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஏதோ அந்த 25வது வருஷத்தில் மட்டும் அவர் பஞ்சத்தில் உயிரோடு காப்பார், அவர் பனியை போல் நமக்கு இறங்குவார் இல்லை. நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும், இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற கடைசி மூச்சு வரைக்கும் தேவன் நம்மை விட்டு விலகாமல் நம்மை காக்கும்படியாக பனியை போல இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்கள். என்னுடைய தேவன், இந்த தேவன் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்றால் எனக்கும் கொடுக்க முடியும், என் குடும்பத்துக்கும் கொடுக்க முடியும். அவர் பனியை போல இறங்குகிற தேவன் என் மீது இறங்குவார், என் குடும்பத்தின் மீது இறங்குவார். என் குடும்பத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இதிலே பார்த்தீங்கன்னா 41வது அதிகாரத்தில் பஞ்சம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. 41ல் 30வது வசனத்தை வாசிப்போம். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு போகாது, இந்த தேசத்தில் நீ குடியிரு. நீ எகிப்து தேசத்துக்கு போனேன்னா உன் பின்னாடி பஞ்சம் வந்துடும்.
நீ இருக்கிற இடத்துல இங்கே இரு. இங்கே போடப்பட்டிருக்குது, அப்பொழுதே எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போம், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். ஆண்டு சொன்னாரே, நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும். ஆனால் நடந்தது என்ன? மழை தண்ணீர் தேசத்தை நிரப்பிட்டு, பள்ளத்தாக்கோடு நிற்கல கர்த்தர், தேசத்தை தண்ணீரால் நிரப்பி ஆசீர்வதித்தார். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்குது? அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். இது வேண்டான்னு எகிப்துக்கு போனோம்னா அது நம்மளை எப்படி கொண்டு போய் விடும்? பாழாக்கி போட்டு விடும். கர்த்தர் நம்மளோடு நம்ம அவரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். அதில் நம்ம தவறு பண்ணும் பொழுது தான் பிரச்சனை. கர்த்தர் எப்படி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 65 9வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால். பூமியில் இன்னும் மழை பெய்யலை. கர்த்தர் என்ன பண்ணார்? பூமியிலிருந்து பனியை ஏற்பினார். அவருக்கு மழை தான் பெய்யணும், இப்படி அப்படியெல்லாம் கண்டிஷன் கிடையாது. கர்த்தர் எப்படி செய்ய முடியும்? இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறது. சாதாரண நதியில், இது தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற தேவ நதி. அது என்ன பண்ணுது? தேசத்தை செழிப்பாக்குகிறது. அடுத்தபடியாக, இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். 100 மடங்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்தினாலே 100 மடங்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைச்செய்கிறார். விளைச்செய்கிறவர் நம்முடைய தேவன். நீர் பாய்ச்சதுனாலே ஒன்றும் இல்லை, நட்டதுனாலே ஒன்றும் இல்லை, விளைச்செய்கிற தேவன். ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் விளையச் செய்தார். நாம் இன்றைக்கு விதை விதைப்போம், அதை தேவன் விளைய பண்ணுவார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த வசந்தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா அதோட ரிசல்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவரே, நான் நடுறேன். நீர் பாய்ச்சது ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் விளை செய்கிறவர் என்னுடைய தெய்வம், என் தேவன். அவர் தான் விளை செய்கிறவர், என்னோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாத்தையும் ஆசீர்வதிப்பு கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். வேறு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 10வது வசனத்தை வாசிப்போம். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். திருப்பியும் வருது ஆசீர்வதிக்கிறேன். திருப்பி அந்த வார்த்தையை கத்தரிங்க எழுதி வச்சுருக்கிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் போகாதீங்க, அது உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல ஒழுங்காக இருப்போம் என்றால், நம்ம கண்கள் எகிப்து மீது பார்க்குது, எல்லாம் அங்கே போடுறாங்க, நம்ம ஒட்டியும் எங்கே உட்காந்துருக்குறோம். நகமி அப்படி தான் கிளம்பிட்டாப்புல, மோவாப் தேசத்துக்கு கிளம்பிட்டாப்புல, உள்ளதே இழந்து போச்சு. அதான் சொன்னான், என்னை நவமி என்று சொல்லாதீர்கள், கசப்பு என்று சொல்லுங்க. எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேன். அருமையானவர்களை, அடுத்த வருஷம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 16வது வசனத்தை வாசிப்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால். இன்னைக்கு தேவன் இந்த வருஷத்தை அவன் கையில் கொடுத்துருக்கிறாரு. 25வது வருஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. எப்படி கொடுத்துருக்காரு தம்மா? வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும். இங்கே ஒரு 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 முடிசூட்டு விழா நடக்குது. எத்தனை பேர் அதை உணர்றீங்களோ தெரில. தெய்வம் நம்மளை நேரத்தில் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வார்த்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார். எதற்கென்றால் குணமாக்கும்படியாக, அழிவுக்கு விலைக்கு தப்பி வைக்கப்படும்படியாக.
அவர் ஃபஸ்ட்டு வார்த்தையை தான் அனுப்புவார், அப்புறம் தான் செயல் வரும். வார்த்தை வரும்பொழுதே நாம் விசுவாசத்தோடு சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நோக்கி வார்த்தை வரும் பொழுது அதை விட்டுறக்கூடாது, ஜாக்கிரதையாக லிசன் பண்ணணும், கவனிக்கணும். ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைக்கு பதில் வருது, கர்த்தர் என்னோட தான் பேசுகிறாருன்ற உணர்வோடு நம்ம அமர்ந்திருக்கணும். இந்த வசனம் நம்மோடு பேசும். அருமையானவர்களே, அதை கேட்குற இருதயம் தான் நமக்கு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா, வருஷத்தை உம்முடைய நன்மையா, உம்முடைய நன்மையா. 104 சங்கத்தில் அப்படி தானே போடப்பட்டிருக்கிறது. அவர் வந்து வாசிங்க 103 5வது வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இல்லை, 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இங்கே போடப்பட்டிருக்கிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் பனியைப் போல மென்மையாக, பாரம் இல்லை, அது மெதுவாக. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே வாருங்கள், என் நுகம் லகுவாக மெதுவாக இருக்கும். அது பாரமாக இருக்காது, சுமக்கத்தக்கதாக இலகுவாக இருக்கும். தேவன் நம்மீது பனியைப் போல இறங்குகிற தேவன். பணிக்கிற ஒரு அர்த்தம் ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், அதை மறந்து போகக்கூடாது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஆட்கள் குறித்த வித்தியாசம்லாம் கிடையாது, பாரபட்சம் கிடையாது. ஒரே ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் யார் உத்தமமாக இருக்கிறார்களோ, கர்த்தரிடத்தில் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ. இவன் பார்த்தீங்கன்னா, ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் தான் இருந்தது. தாவீதுக்கே பொறாமல் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்கள் வீட்டில் இதை படித்து பார்த்தீங்கன்னா, இவன் 3 மாதம் இருக்கும்போது இவன் குடும்பத்தில் இவ்வளோ நன்மைகள் நடக்குது, உடனடியாக அதை தூக்கிட்டு வந்துடணும்னு சொல்லி இவன் தூக்கிட்டு போயிட்டான். தேவன் யாரையும் ஆசீர்வதிப்பார், அவர் பாரபட்சமே கிடையாது. நாம் அவருக்கு முன்பதாக உத்தமமாக இருப்போம் என்றால், நாம் வாஸ்தவம் பார்த்தீங்களா, கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். நான் முழங்கால் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அருமையானவர்களே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணியை போல இறங்குகிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவர், என் குடும்பத்தில் நீங்கள் பணியை போல இறங்குகிறவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆஸ்வதிக்கிற கரம் என்மேல் என்னை நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். மனிதரால் கூடாதது தான், ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும்படியாக தேவனுடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது.
நீங்கள் பஞ்சத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அவருடைய கண் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. வியாதியை பார்க்காதீங்க, அந்த வியாதியை குணமாக்குகிற கர்த்தரை பாருங்கள். சித்தம் உண்டு சுத்தமாக, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இதுதான் பனியை போல இறங்குறது. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வருஷத்தின் முதலாவது ஆண்டவரே, காலையிலே நாங்கள் நம்முடைய மாம்சத்தை புசித்து நம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணுற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்து. அது எங்களுக்குள்ளாக நித்திய ஜீவனாய் கடந்து செல்றபடியால் ஸ்தோத்திரம். நீங்கள் வருமளவும் நாங்கள் இதை நினைவு கூறும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் மேகத்திற்காக ஸ்தோத்திரம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் சொன்னீங்களே ஆண்டவர், நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவருடனே கூட மற்ற எல்லாவற்றையும் தருவது அதிக நிச்சயமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நீ சுமக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் ஆயுதமாய் சுமக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிறீங்களே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, இப்படி பாதையெல்லாம் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவர். நல்ல பிதாவே, நீ 100 மடங்கு ஆஸ்வதிக்கிற தெய்வம். நம்முடைய பிள்ளைகளை அவிதமாய் ஆஸ்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த வருடத்தில் பெற தவறிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த 25வது ஆண்டில் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், வளமை உண்டாகட்டும். காலங்கள் எல்லாம் உம்முடைய கருத்தில் இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காக்கிற தெய்வம் தூங்காமலும் உறங்காமலும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்திலே 10000 பேர் விழுந்தாலும் எங்கள் மீது அது விழாதபடிக்கு, எங்களை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிகள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீர் பனியைப் போல இறங்கிறோம். இந்த வருஷம் மாத்திரமல்ல, அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நீர் பனியைப் போல இறங்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உச்சிதமான கோதுமைனாலே நான் திருப்தியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. திருமண காரியங்கள் நடக்கட்டும், வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கட்டும், பாடுகள் எல்லாம் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே, துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே.
நன்மையும் கிருபையும் ஆண்டவரே சபையாரை பின்தொடரட்டும். ஆண்டவரே, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்ல பிதாவே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் அவிதமாய் செய்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்க. நாங்கள் உண்மை பின்தொடர்கிறவர்களாய் காணப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை நாங்களே வெறுத்து எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உண்மை பின்பற்றட்டும். ஆண்டவரே, சபையில் இருக்க எல்லா குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். குழந்தைகள் மீது உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கங்களும் பெருகட்டும். ஆண்டவரே, இந்த குளிர்ந்த சீதோசனை நிலையினால சரீரத்தில் பலவீனங்கள் வராதபடிக்கு சபையார் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் கோத்திரத்தாரிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, அவிதமாய் எல்லா நன்மையும் பெறுகிற ஆண்டாய் மாறட்டும். ஆண்டவரே, நல்ல பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்போ சபையார் கலைந்து செல்கிறார்கள். அவர்களோட உடைய பிரசன்னம் இருக்கட்டும். அவர் கூடாரத்தில் நம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே, மீண்டும் சபையிலே கூடி வரும் நாட்கள் வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய தயவுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று இருக்கிறபடி, விசுவாசிகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆண்டவரே சகல சம்பூர்ணத்தையும் ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தெய்வத்துடன் நாம் ஒன்றைய மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கே கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென்.